நாம் ஜெபம் செய்வோம். ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய ஆயிரம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறான் எங்கள் அருமையான எங்கள் தாயும் தந்தையுமானவரே, எங்கள் திரியேக தேவனே, நன்றி செலுத்துகிறோம். நிர்மூலமாக இருப்பது இந்த சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த 2 நாட்கள கூட ஆண்டவரே அப்பா அதிகமாய் இடத்தில் நாங்கள் நெருங்கி சேர்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் அப்பா நாள ஒன்றாக கூடி உமை ஆராதித்து ஐயா ஒரு வழியாக ஆண்டவர் கர்த்தாவே அப்பா நாங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டு அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு கூடுதே ஆண்டவர் அப்பா நாங்கள் நடத்த இருக்கிறோம். இதிலே ஆண்டவர் அப்பா கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்வை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மறுபரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கூடியிருக்கின்ற அனைத்து மக்களே, இந்த திருச்சபையினுடைய உபதேசிய ஆரம்பம் திருமதி தேவ பிரசில்லா அம்மா அவர்களே, எங்களுடைய தலைவர் முன்னிலை வகிக்கின்ற திருவாளர் ஜெயமூர்த்தி ஐயா அவர்களே, குறிப்பாக சிறப்பாக இங்கே நம்முடைய கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயாமார்களே, நம்முடைய குருசேகரத்தினுடைய முன்னாள் பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் நேரு அண்ணன் அவர்களே, சின்ன நம்முடைய அருகாமல் இருக்கிறதான செஞ்சிமூட்டூர் திருச்சபை பிரதேசத்தில் அன்புக்குரிய அண்ணன் மோசன் அவர்களே, ஆயிரம் அவர்களே, இங்கே இசைக்கருவி மீட்கிற அன்பு சகோதரர்களே, அழகாக இங்கே வழிபாட்டிலே வந்து ஆராதனை செய்து கொடுத்த அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மெகாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற சபை பணியன் அன்புக்குரிய அண்ணன் சசிகுமார் அவர்களே, நவீன்குமார் அவர்களே, பிசி உறுப்பினர், இன்னொரு பிசி உறுப்பினர் சகோதரி இருக்கிறார் எப்சிபா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் இப்படி ஒரு தவக்காலத்தினுடைய எழுப்புதல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று யோசித்த பொழுது நம்முடைய பேராய தந்தை அவர்களை அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிறைவான முடிவுக்கு நாம் வந்தோம். அதை கடவுள் நமக்கு இன்றைக்கு அழகாக மாற்றி கொடுத்திருக்கின்றார். நமக்கு மத்தியிலே நம்முடைய பேராய தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். நான் குறித்து பேச வேண்டும். அதற்கு முன்பாக பேராயர் அம்மா அவர்கள் ஒரு வலிமையான ஒரு பெண்மணி. பேராய தந்தை அவர்கள் சிறப்பான ஊழியம் செய்வதற்கு அவர்கள் தான் பேருதவி கொடுத்தவர். பேராயருக்கு பெண்ணாக இருந்து நிழலாக இருந்து எல்லா நிலைகளிலும் ஒரு வலிமையான ஒரு பெண்ணாக பேராயர் அம்மாவாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியவர். முதல்வராக பணியாற்றியவர்கள் அம்மா அவங்க ஆயிரத்திலே எப்பொழுதும் ஒரு பிள்ளைகளிடத்திலே பழகிற அப்படி ஒரு அனுபவம் என்று உண்டு. இந்த நாளிலும் கூட அம்மா அவர்கள் வந்திருப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை அவருடைய வாழ்த்துறையோடு தொடங்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆகவே அம்மா அவர்களை இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்கும்படி நம் கரங்களை தட்டி வருக வருக என்று வரவேற்று வழங்கினார்கள். குருசேகரத்தின் ஆயர் அருள் திரு சசிகுமார் அவர்களே, ஆயிரம் அவர்களே, உபதேசர் அம்மா திருமதி தேவ கிறிஸ்திலா அவர்களே, உண்மையிலே திரு ஜெயமூர்த்தி அவர்களே, சபைமனை சசிகுமார் தம்பி அவர்களே, குருசேகர உறுப்பினர் நவீன்குமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், சோழமூர் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் பணிபுரிந்த காலத்திலே ஆயிரம் அவர்களும் அப்பொழுதுதான் அந்த பணியிலே சேர்ந்து ஒரு ஆரம்ப நிலையில இருந்தார்கள். இருப்பினும் கூட ஒரு நல்ல சிறப்பான முக்கியத்தை அவர் செய்தார். அதில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். அவர்களை இன்னுமாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அருமை பிள்ளைகளையும் வாழ்த்துகின்றோம்.
நீங்கள் தொடர்ந்து ஒரு அர்ப்பணை ஆற்றி கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி நீங்க செல்லுகின்ற இடமெல்லாம் கிறிஸ்துவை பிரசங்கித்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் வளர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும்பொழுது நாங்க அந்த என்ட்ரன்ஸ்ல வரும்பொழுது நல்ல ஒரு பாட்டு சத்தம், ஆக அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப தூரம் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் காடு அப்படி எல்லாம் வந்தது. அருமை தம்பி அவர்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். இப்பொழுது சத்தத்தை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை பாடி அவரை தொழுது கொண்டு அவரே உண்மையான இரட்சகர், இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியம் ஜீவனும் ஆனவர் என்பதை நாம் இந்த கிராமத்திலே மற்றவர்களுக்கு அறிவித்து அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்விலே ஆசீர்வாதங்களை அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாராக. இன்னும் நாளை நடைபெறுகின்ற கூட்டத்துல கூட இன்னும் அநேகரை நீங்க அழைத்துக் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவை அறியாத மக்கள் மூலமாக அறிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இந்த லெந்து காலத்திலே செய்கின்ற திருச்சபை ஆயத்தலைமை செய்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இந்த வேளையிலே திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்போம். நமது மத்தியில் இருக்கிறதான குருசேகரத்தோட பொருளாளர் நேரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் திருமறையிலிருந்து ஒரு பகுதி இந்த தவக்கால எழுப்புதல் கூட்டத்திற்கு ஆதாரமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் ஆளாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார். என்பவர்களே, தேவன் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமது மத்தியிலே நம்முடைய வேறொரு பேராயத்தினுடைய சிறப்புக்குரிய பணியை எங்களுடைய காலகட்டங்களிலே எங்கள் கண்களால் காண்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பேராய தந்தையுடைய காலத்திலே நாங்கள் கண்டோம். அதிலும் சிறப்பாக எங்களுடைய ஊழிய வாழ்விலே மிக முக்கியமாக ஒரு பெரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. நாயனாக அருட்பொழிவு பெற்றது. 2 அருட்பொழிவு, 2 ஆர்டினேஷனும் பேராயனுடைய கரங்களில் தான் நான் பெற்றேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு ஐயரா இருக்கிறேன்னா
அவர் என் தலையில கை வச்சதுதான் இன்னைக்கு நான் ஆயராக இருக்கின்ற ஆசீர்வாதம். அதிலும் சிறப்பாக நான் முதலிலே சென்ட்ரல் சர்ச்சிலே பிளேஸ்மெண்ட் ஆனேன். அதற்கும் பேராருடைய பெரிய ஆதரவு, தம்பிங்க பணியாற்றணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கு பிற்பாடு ராணிப்பேட்டை கிராம குரு சேகரத்திற்கு அனுப்பினார். அங்கே போய் ஒரு சிறு இடத்திலே ஒரு சிறிய ஆலயத்தை முதல்ல கட்டி இருக்கிற போது அதையும் மங்கள படைப்பு செய்து அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவர் நம்முடைய பேராய் தந்தை. இன்னைக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. அந்த ஆலயம் ஒரு முத்து போன்று இருக்கும், அத டைமண்ட் மாதிரி கட்டிருக்கீங்க தம்பி அப்படின்னு அன்னைக்கு டெடிகேஷன்ல அது சொன்னாங்க. ஏன்னா ஒரு டவுன் சர்ச்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் உள்ள பார்த்தா அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கும். சின்ன சர்ச்சு தான், அவ்வளவு அழகாய் அதை கட்டணும். அதற்கு அதுவும் ஆசீர்வாதமாய் அமைந்ததுக்கு காரணம் பேராய தந்தை அவர்கள். உடைய காலங்களில ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஐயர்மார்கள் எல்லாம் சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போனார் பிஷப். அதுல நான் டீக்கன், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிஷப் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நானும் சிங்கப்பூருக்கு, என் கூட இருந்த ஐயர்மார்களுக்கு யாருக்கும் கிடைக்கல அந்த சிறப்பு. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை பிஷப் ஐயா தான் கொடுத்தார்கள். நான் அவர்களோடு கூட சிங்கப்பூர் செல்கிற வாய்ப்பையும் நாங்கள் பெற்றோம். ஏலகிரி மலையில இன்றைக்கு வேறொரு பேராயத்திற்கு ஒரு மரியாதை என்று சொன்னால், ஏலகிரி மலையில ஒரு ரிட்ரீட் சென்டர், ஒரு அழகான ஒரு ரிட்ரீட் சென்டரை பிஷப் ஐயா அவங்க கட்டி அதை திறந்து அதையும் நம்முடைய வேலூர் பேராயத்துக்கு இன்னைக்கும் வேலூர் பேராயத்தினுடைய பேராயனுடைய பெயரை சொல்கிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறதை நான் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய காலங்களிலே இது மாதிரி ஒவ்வொன்றாக விரைவிட்டு சொல்லக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிஷப் ஐயா வழியாக வேலூர் பேராயம் பெற்றது. என்னுடைய குடும்பத்திற்கு ஐயரம்மாவுக்கு வேலை இல்லை, பிஷப் சொல்றோம், ஐயா ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி தம்பி, காலேஜ்ல எதுனா உங்களுக்கு இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் எதுனா போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ இங்கிருந்து போ, பக்கத்துல இருக்கிற நம்ம சேசி மெட்ரிகுலேஷன் போ, நான் சொன்னேன்னு சொல்லு. அவங்க உடனே ஐயரம்மா சேர்த்து பிஷப்பம்மா உடனே சொன்னாங்க. ஒரு அங்க சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்தது. பிஷப்பம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஐயரம்மா கூட வரும்போது சொல்லிக்கொண்டே வந்தாரு. உடனே அங்க நாங்க சேர்த்து, ஆனால் அங்கே சென்றோ பேராயருடைய வார்த்தைகளை சொன்ன போது உடனடியாக அந்த 12 வருஷம் ஐயரம்மா அங்கே பணியாற்றுகிற ஒரு பெரும் வாக்கியத்தை கடவுள் கொடுத்த. இப்படி எங்க குடும்ப வாழ்விலும் ஊழிய வாழ்விலும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றது பேராயர் ஐயாவடியாகத்தான். இந்த நாளிலே அவர்கள் வந்திருப்பது பெரும் சிறப்பு. அவர்கள் ஒரு சிறந்த அருளையாளர். பிஷப் ஐயா நல்ல பிரசங்கம் செய்வார். ஆனா நம்ம பிஷப் நல்ல பாடல்களை பாடக்கூடியவர். இந்த கதா காலட்சேபம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் செய்யக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராயர். இந்த நாளிலே ஐயா அவர்கள் வந்திருப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. நம் கடவுளை கண்டு ஐயா அவர்களை வருக இந்த வரவேற்று கடவுளை வார்த்தை அன்பாரை ஜெபம் செய்வோம். ஒன்றுமில்லாமல் இருந்தமை உயர்த்தின உம்மன்பின் நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமல் இருந்தமை உயர்த்தின உம்மன்பின் நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. இங்கு வந்திருந்த ஆண்டவரே, நீர் வானாதி வானங்களை எல்லாம் தொடர்ந்து ஈன கோலம் எடுத்து இந்த மண்ணிலே பிறந்தது மட்டுமல்ல சுவாமி, எங்களுக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தீரே. தேவரே, அந்த மகிமையான நாட்களை நான் நினைத்து பார்த்து உமக்கு எங்களை மறு அர்ப்பணம் செய்யும்படியான இழந்து காலத்தை எங்களுக்கு தந்தீரப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் சிறு கூட்டமாக நோக்கி பார்க்கிறோம். இது எங்களோடு பேச ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க எங்களை ஆவியில் நிரப்பும்படி இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே. பார்க்கும் பொழுது அது நியாயம் என்று நாம் சொல்லவில்லை, கொண்டு தீ குளிக்கிறதை கூட நாம் பார்க்க
பொய். இந்த சகோதரன் குற்றம் செய்தார். இனி இந்த கசப்பான வாழ்க்கையில வாழ எனக்கு விருப்பம் இல்லை. கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதம் கொடுக்கிறவர்களே, இது சாதாரண ஒரு கட்டினால் ஆனதுதான்.